அதிகாலையில் எந்திரிச்சு சூரியனை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது எல்லா நாளும் செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ரொட்டீனை நம்ம லைஃப்பில் செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே அப்படியே போயிட்டே இருந்தால் அது ஹாப்பியாக இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாம். ஆனால் அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த ரொட்டீனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொட்டீன் லைஃபுக்கு பழகிக்கிறதாங்க ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி எப்படியாவது வாக்கிங் எல்லாம் போயிடணும் அப்படின்னு எந்திரிச்சு ஒரு 3.75 கிலோமீட்டர் வாக்கிங்கை போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா டீ காஃபி குடிக்கக்கூடாது காலையில், அதுவும் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் அதை குடிக்காமல் வெந்தய தண்ணியை எடுத்து ஊற வச்சு நல்லா குடிச்சிருக்கேன். இது குளிர்ச்சி. ஆனால் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வாரத்துக்கு 2 நாள் அது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இதோடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா பசிச்சா மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னா அல்சர் வந்துடும் அப்படின்னா அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே. எனக்கு அந்த மாதிரி இல்லை. அதனால் நான் வந்து ஒரேடியாக லஞ்சு தான் எடுத்தேன். நல்ல பொரியல், சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்டேன். அந்த பக்கத்தில் கிடக்கு பார்த்தீங்களா ஊறுகாய், அது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். இந்த சொல்லியிருந்தேன் இல்லையா, தாயம் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் முதல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டில் விளையாடுறதா. இப்போ கொஞ்ச நாள் ஒரு 10-20 நாளாக வந்து பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்தனால கொஞ்ச நாள் விட்டுட்டு அந்த விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் எப்படா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி, உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸ்வெட்ரு ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிட்டு போய் விளையாட ஆரம்பித்தது தான். எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வந்துச்சேன்னு தெரில. விளையாடுறோன்னு வியர்த்து பூத்து அப்படியே விளையாண்டு தலைவலியெல்லாம் எங்கேயும் காணாமல் போயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டில்.